ப்ரே ஃபார் நேபாள். இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நேபாளில் எவ்வளோ பெரிய அழிவு போயிட்டுருக்கு அப்படின்னு. அந்த அழிவை பார்க்கும்போது இந்த 2012 படத்தில் பார்த்துருப்பீங்க, இந்த உலகம் அழிவு நடக்கிறது. அந்த படத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. எவ்வளோ பேர் இறந்து போயிருக்கிறாங்க இன்னும் தெரியல. இன்னும் நிறையா இது வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம மலேசியாவிலேருந்து கூட ஒரு சில பேர் அங்கே இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸில் பார்த்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடவுள் சிவபெருமானை நோக்கி அங்கே போகிறவங்க டூரிஸ்டாக அங்கே போவாங்க, ட்ராவல் பண்ணுறவங்க. அங்கே கூட ஆளுங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்துச்சு. கடவுள் படைச்ச இந்த இயற்கை எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி இதை பார்க்கும்போது தெரியும். மனுஷங்க என்ன தான் வளர்ந்தாலும், நம்மளை சுற்றி எவ்வளோ டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்தாலுமே, கடவுள் ஒரு சொடக்கு போட்டால் இந்த உலகம் பட்டுன்னு எங்கே வேணால் என்ன வேணால் அழிவு வேணால் வரலாம். நம்மளால முடிஞ்சது கடவுளை நோக்கி, நம்ம ஈசனை நோக்கி வேண்டுறது மட்டும்தான். யாருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு எல்லாருமே நம்ம ஈசனை நோக்கி வேண்டிப்போம். யாருக்கும் முடிஞ்ச அளவு உயிர் சேதாரம் பயங்கரமாக நடக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா கடவுள் உருவாக்குற இந்த இயற்கை அழிவை தடுக்கிறது யாராலையும் முடியாது. அது நிறுத்தணும்னா கடவுளால் மட்டும்தான் முடியும், நம்ம ஈசனால் மட்டும்தான் முடியும். எல்லாரும் நேபாளுக்காக நம்ம கடவுள் ஈசன் கிட்ட வேண்டிப்போம். ஓம் நம சிவாய.